ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான காரஞ்சாரமான மீன் குழம்பு தாங்க செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்கள் எந்த மீன் வச்சு செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க நல்லாயிருக்கும். நான் ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா தாளிப்புக்காக வடகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வடகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும். மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா பூண்டு நிறையா சேர்த்துக்கணும். அது நான் கட் பண்ணி கொஞ்சம் நிறையவே நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இது கூட பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். நான் மீடியமான சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நம்ம புளியும் சேர்ப்போம், இருந்தாலும் தக்காளி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். வாசனையாக இருக்கிறதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கெலாம் கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தேவையான புளி, நான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸில் புளி எடுத்துருக்கேன். அதை நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். நிமிஷம் புளியை நம்ம ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் தூள் போட்டவுடனே தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. இந்த மிளகாய் தூள் நல்லா வதக்கி விடணும். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விடணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா புளி கரைச்சலை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம புளியை ஊற வச்சதுனால ஈஸியாக நம்மளுக்கு கரைச்சி எடுத்துடலாம் புளியை. மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தண்ணி இந்த புளியில் ஊற்றி நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், புளி தண்ணி. தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ மீன் குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கி ஒரு கெட்டியாக இருக்குது. இப்போ இந்த புளி தண்ணியை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளறி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம நார்மல் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இந்த மீன் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து ஏடு பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த மீனை சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகவே ஆகிருக்கு. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகிட்டுனா மீன் போடும்போது இன்னும் கெட்டியாகிடும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போது நம்ம இந்த மீனெல்லாம் இதில் சேர்த்துக்கணும். மீன் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் இருந்துச்சுனாலும் மாங்காய் சேர்த்துக்கலாம். அது ரொம்ப இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் மீன் குழம்பு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் கொதிச்சாலே போதும். மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அது இல்லாத பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மீன் குழம்பு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இந்த மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றதோட மறுநாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நான் மறுநாள் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அன்றைக்கே சாப்பிட்றதோட மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் போடணும்லாம் அவசியம் இல்லை. இருக்கிற பொருளை வச்சே செஞ்சாலே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.